வணக்கம் மச்சான் சீமான். தளபதி பேரை கேட்டா கூட வீட்டில் சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் கை கழுகும் போதும் எந்த நேரம் பார்த்தாலும் தளபதினு பேரை கேட்டாலே உனக்கு பயங்கர பயமாமா. வீட்டில் ஏன் அப்படி பயந்து அரண்டு சாவுற? உன்னுடைய எதிரி யாரு? இப்ப யாரு எதிரி? ஏற்கனவே யாரு எதிரி? யாரெல்லாம் சொன்ன? இப்ப கடைசியா யார வந்து எதிரியா நிக்கிற? நீ தளபதி விஜய எவ்வளவு கரிச்சி கொட்டினியா அவ்வளவுக்கு உன் கட்சியுடைய அடிமட்டம் வர தோண்டி ஆராய்ஞ்சி அடியோட அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. தன்னைத்தானே குழி தோண்டிக்கிட்ட. ஏன்பா ஒரு டீசெண்டா கொஞ்சமாவது டீசென்ட் நடந்து கூடாதா? உன்னோட வயசுல குறைஞ்ச ஒருத்தர தளபதி விஜய் அவர் எவ்வளவு டீசென்ட் நடந்துக்கிறாரு. திருப்பி ஏதாவது பேசுறதா? உடனே என்னைக்காவது என் அண்ணா சீமான், எங்க அண்ணா சீமான் சொல்லியிருக்காரா? உன் பேரை எப்பயாவது சொல்லியிருக்காரா? சொன்னதே கிடையாது வாழ்க்கையிலேயே. நீ தானே சொல்லிட்டு இருக்க. கடுமை எதுக்கு இது போல எதிர்க்கிற? உன் கட்சி கூட காலி ஆயிட்டு இருக்கு. காப்பாற்ற முடியுமா? உன் கட்சி தொண்டர்கள்லாம் நீ செய்யக்கூடிய மீடியாவில் ஒரு காரியங்கள் ஏதாவது கொளுத்தி போட்டுற. அதையெல்லாம் மறைக்கிறதுக்காக உங்க கட்சி தொண்டர்கள்லாம் மீடியாவில் இருந்துக்கிட்டு என்னெல்லாம் சப்பக்கட்டு கட்டுறாங்க தெரியுமா? உங்க தொண்டர்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறது தெரியுமா? அது உனக்கு தெரியல. நீ ஈஸியா ஸ்டேஜில் ஏதாவது பேசிட்டு போயிடுற. உன் தொண்டர்களுக்கு எவ்வளவு வேலை வச்சுட்டு போடுற தெரியுமா? சமாளிக்க எவ்வளவு வேலை தெரியுமா? இதனால இப்ப நான் சொல்றது என்னன்னா, உன் கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய மாநாடோட உன் கட்சி கடைசி கட்சி. நாம் தமிழர் இல்ல, நாம் தமிழர் கூடாரம் மொத்தம் தாவே காலம் வந்து சேர போது முடிஞ்சு போச்சு. நீ பேசாம நீ விஜய் கட்சியோட சேர்ந்துரு. அவ்வளவுதான். விஜய் கட்சியோட சேர்ந்தா உனக்கு எம்எல்ஏ ஏதாவது ஒரு பதவி கிடைக்கும். தன் தலையிலே நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட உன் கட்சி தொலைஞ்சு போச்சு. விஜய் கண்டா பயம் வந்துட்டா பயம். எப்பவும் தளபதி விஜய்னா பயம் எப்பவும் இருக்கணும். பயம் என்றா தளபதி. சீமானுக்கு பயம் பயம் பயம். காரணம் தளபதி விஜய். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கா.